ஸோ ஹே குலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்னடா பண்ணுற விளாக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து தெரியுதுங்களா இந்த இடத்த வந்து நம்ம இன்றைக்கி வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு பாண்ட் செட் பண்ண போகிறோம். அதாவது இன்றைக்கி அந்த பாண்ட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு 100 இருக்கும். ஆமாம், 100+, ஒரு 100+ ஃபிஷ். என்ன ஃபிஷ்னால் ஸ்லோப்பியான்னு சொல்லுவாங்கள்ல, தெலாப்பியா, ஸ்லோப்பியா, ஜிலேபி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீனை வந்து நம்ம குட்டி ஆல்ரெடி நம்மக்கிட்ட நம்ம பிடிச்சி வளர்த்தி அதுவும் பெருசு அப்படின்னு பெருசானதும் கிடக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம 100+ ஃபிஷ்ஷை வந்து நம்ம இன்றைக்கி எடுத்து பிடிச்சிருக்கோம். நம்ம குளத்துலேருந்து பிடிச்சி அதை ரெஸ்கியூ பண்ணி அதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பாண்டு செட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் வளர்த்தி எடுக்க போகிறோம். அதாவது இது வந்து கொஞ்சம் காப்பாற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு ஹோம் அப்படி ஒரு டேங்க் செட் பண்ண போகிறோம். இங்கே நம்மளுக்கு ஒரு பிரதர் இருக்கான், அவன் வந்து இப்போ காலையிலே போய் மீன்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டான். ஸோ அவன் முடிச்சு வந்த வீடியோ நீ பாருங்கள். ஸோ அவன் சொன்னான்ல, தம்பி அது நான் தான். ஸோ அதான் நம்ம வந்து அவன் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுறான். ஸோ நம்ம வந்து அந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த ஸ்லோப்பியா, தெலாப்பியா அந்த மீனோட குட்டிங்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ அதோட நம்ம இன்னும் கொஞ்சம் பிடிக்க வந்திருக்கோம். அட்லாஸ்ட் நம்ம கொஞ்சம் மீன்லாம் பிடிச்சிட்டோம். பாருங்கள், ஒரு 100கணக்கான மீன்லாம் இருக்குது. பாப்பா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இனி அப்படியே நம்ம வீடியோ கிளம்ப வேண்டியதான். ஸோ அவன் தம்பி பிடிச்ச வீடியோலாம் பார்த்தீங்களா? சரி அதான் பார்த்தீங்களா? ஸோ இப்போ அவன் வந்து அடுத்து நீ இருக்கிற எல்லா மீனையும் ஃபிஷ் ஃபுட்டு அதெல்லாம் போட போகிறான். அதான் இப்போ டேய் வா. இதுதான் என் தம்பி. ஸோ அதான் பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து சந்தோஷ், அவன் வந்து குமார். எங்கள் 2 பேரும் தான் சந்தோஷ் குமார்னு பேர் வச்சாங்க. அதான் இவன் தான் என் தம்பி. இவன் போய் எல்லா இடத்துலையும் உள்ள எல்லா மீனுங்களுக்கும் ஃபுட்டை போடுவான். நீங்கள் அதையும் பாருங்கள், சரிங்களா? நாங்கள் வந்து ஒரு ட்வின் பிரதர்ஸ். சரி ரொம்ப பேசாத. நம்ம இப்போ ஃபுட்டை சரி அதான் அவன் என்னை அப்படியே போய் ஃபுட்டை போட்டுட்டோம், சரிங்களா? ரொம்ப தான் பேசுகிறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஐயா? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. தம்பி ஃபுட்டு போட்டு வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இப்போ ஒதுங்கியிருக்கான். எடுத்த இப்போ வெளில நிரப்பாக்கும், சரிங்களா? செட் ஆகிடும். ஹாய் என்னடி இது? கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம தேவையான இடத்துலாம் க்ளீன் பண்ணிட்டோம். சரி அதை பாருங்கள். ஸோ நம்ம டே 1 முடிஞ்சு டே 2 நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் ஷீட்டை தான் நம்ம அதில் வந்து போட போகிறோம். ஆல்ரெடி யூஸ் பண்ண ஷீட்டு தான். ஸோ இதான் நம்ம இன்றைக்கி வந்து அங்கே விரிக்க போகிறோம், சரிங்களா? வாங்க. ஸோ ஆமாம், அவன் வந்து இப்போ அந்த அந்த ஃப்ளெக்ஸ் ஷீட்டை பிடிக்க போகிறான். ஸோ நம்ம வந்து கூட வேடிக்கை பார்ப்போம், சரிங்களா? ஆமாம். ஸோ அதான் உங்களுக்கு புரியல இன்னும் இது எப்படின்னு. நான் தான் சொன்னேன் இல்லை, நான் அவன் தம்பிங்க, அவன் தான் அண்ணன். சரிங்க, டைம் லைன்ஸ் போட்டுருவோம். இது வந்து ஏன் இப்படி ஆடா குடமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. வந்து ஃபஸ்ட் நம்ம தண்ணி விடும்போது தான் அது வந்து செட் ஆகும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம சைடெலாம் மடக்கி வச்சு செட் பண்ணுவோம், சரிங்களா? இனி வந்து இப்போ தண்ணி நம்ம ஓரளவு முக்கால்வாசின்னா ஒரு கரெக்டாக முக்கால்வாசி விட்டுட்டோம்.
இனி இந்த இதை வந்து செட் பண்ணணும். செட் பண்ணால் செட் ஆயிரும். நம்ம சும்மா கல் வச்சா போதும். இது வந்து நாலு பக்கம் இந்த மடங்கி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிமிந்துடும் வெயில் பட. நம்ம வந்து இப்போ இந்த பாசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாசி வந்து இதில் தண்ணி செட் ஆனால் செட் ஆகும். மேக்ஸிமம் குளத்து ஆற்றுலாம் கரெக்டாக செட் ஆயிரும். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பாண்டாமாலி அதில் வந்து கரெக்டாக அந்த தண்ணி செட் ஆயிருந்தால இந்த மாதிரி பெருசாக பூ மாதிரி வர ஆரம்பிச்சு. ஆனால் இப்போ நான் இப்போ தண்ணி மாற்றி போனாலும் எப்படி கண்டிப்பாக அழுவ சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆகும் ஏன்னா தண்ணி செட் ஆகாதான் ஆயிரும். அப்போ நம்ம வந்து இது வந்து சும்மா ஒரு மறைவுக்காக தான் போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஃபாக்ஸ் ஸ்டைல் பாசி எடுத்து போட்டுரும். சரிங்களா? சரி போடுவோம் வாங்க. கல்லுப்பு எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். கல்லுப்பு எதுக்குன்னா தண்ணி வந்து தண்ணியில் ஏதாச்சும் நம்ம பாக்டீரியா இருக்கான்னு தெரியாது. சப்போஸ் பாக்டீரியா இருந்துச்சுன்னா இந்த பாக்டீரியா வந்து போகிறது தான் கல்லுப்பு போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருப்பீங்க நம்ம தான் மேக்ஸிமம் எல்லா வேலையும் பண்ணுறோம். அந்த பையன் சும்மா இருக்கான். அதான் அந்த பையன் ரொம்ப நேரம் போட்டு ரொம்ப கழிக்கும். சரிங்களா? இனிமேல் நம்ம அவனை கூப்பிடும், அவன் வரட்டும். சரிங்களா? டேய் சும்மா பார்த்துட்டே இருக்கு. இங்கே வா, நீ வா, நீ வந்து வேலை பாரு வா. சரி ரொம்ப தான் பேசுகிற, இரு வாரம். வேலை பார்க்க முடியலாம் சொல்லிட்டு போங்கடா. ஸோ நம்ம இப்போ வந்துட்டோம், அவங்க கிடக்கட்டும். சரி ஃபஸ்ட்டு ஸ்லோப்பியா மீன் எல்லாத்தையும் பிடிச்சி மாற்றுவோம். நம்ம பிடிச்சதில் நிறைய ஷ்ரிம்பு குட்டியும் இருக்குது. ஆமாம், இத்தனை ஒரு 0.5 இன்ச் சைஸில் வளரக்கூடிய ஷ்ரிம்பு. ஓகே, நீங்கள் வந்து பாருங்கள் நம்மள்ட்ட எவ்வளோ ஸ்லோப்பியாக குஞ்சஸ் எல்லாம் இருக்குன்னு. இது ஒரு பக்கெட். இது வந்து நம்ம வானம்பாடின்னு சொன்ன தனியாக பிடிச்சி போட்டோம். அடுத்த இந்த பக்கெட்டு ஃபுல்லாக ஸ்லோப்பியாக இதுங்களை இதில் விட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸ் பெருசாகி எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நான் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இடம் கம்மி தான். ஆனால் ஏன்னா டார்பா ஷீட் வந்து சின்னது இல்லை, அதனால தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பிடிச்ச மீன் ஷ்ரிம்ப்பு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் தான் நம்ம பிடிச்ச இவ்வளோத்தையும் நம்ம பிடிச்சிருக்கோம். இவ்வளோத்துக்கு இந்த இடம் சின்னது தான். ஸோ நம்ம பெரிய நாலு அப்டேட் பண்ணலாம். பார்த்தீங்களா இவ்வளோ மீனையும் அதில் வேறு வெள்ளை கலரில் ஒன்று தெரியுதுல்ல, அதுதான் ஷ்ரிம்பு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுங்களா? ஸோ ஃபைனலி நம்ம மீனை ரிலீஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம இனி நம்மள்ட்ட இப்போதைக்கு எத்தனை பாண்டு செட்டப் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 ஒரு 10 11 11 12 13 அந்த மாதிரி ஒரு 10க்கு மேலே இப்போதைக்கு ஃபிஷ் செட்டப் இருக்குது. ஸோ இதையும் நம்ம இனிமேலும் கூட்டோம். சரிங்களா? சரி டேய் நீ மட்டும் ஏன் ஒதுங்கி நிற்கவா? நான் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வேறு வீடியோவில் வராமல் இல்லை அப்படியா? ஸோ அதான் நம்ம தம்பி சொன்ன போல் நம்மளும் இப்போ அதான் வீட்டில் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் இது வைக்கிறதுக்கு. சின்னதாக இருந்தது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வைக்கிறதுனால. ஸோ அதான் இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. மீன் இந்த மாதிரி பிடிச்சி இதை வளர்த்தி வைக்கிறதும் இதுவும் நல்லா தான் இருக்குது. வயசுக்கு அப்படின்லாம் விஷயம் எல்லாம் இல்லை. பிடிச்சிருந்தா என்ன விஷயம் வேணால் பண்ணலாம், அது நல்லா தான் இருக்கட்டும். இது நல்ல விஷயம் தானே. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா பண்ணுங்கள். யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றாதீங்க, விடாதீங்க. வயசுலாம் அப்படின்லாம் மெயின் முக்கியம்லாம் இல்லை, எதாக இருந்தாலும் பண்ணுங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ see you, டாட்டா, பாய். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா?